இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணினதால ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கு மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷனுங்கிற விஷயமே இல்லாமல் போய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் 1 இயர் பேமெண்ட்டை ஃபுல்லாக கட்டி இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்டேரியோவில் கார் இன்சூரன்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு நடந்த உண்மை சம்பவம். இந்த விஷயம் அவர் தெரிய வந்தவொடனே கடுமையாக ஃபீல் பண்ணிட்டு இவ்வளோ காலத்துக்கு இப்படி ஒரு சிக்கல் இதுக்குள்ள இருக்குன்னு தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் இது தெரியாமல் இருப்பாங்க. தயவு செய்து இதை வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதால தான் அந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறேன். மேபி நீங்களும் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியாமல் நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சிருக்கலாம். தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தேவைப்படாடி ஃபியூச்சரில் தேவைப்படும். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் நினைக்கலாம் நான் பேமெண்ட்டுங்கிறது பெரிய பிரச்சனை, நான் பேமெண்ட் கேன்சலேஷன் வந்தால் எங்களோட இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிடும், அது பிறகு இன்சூரன்ஸ் மந்த்லி பேமெண்ட் இல்லாமல் போய் 1 இயர் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும். இது எங்களுக்கு தெரிஞ்சானே இதில் என்ன பெரிய பிக் டீல்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எஸ், நான் பேமெண்ட் கேன்சலேஷன் நடந்தால் நீங்கள் சொல்கிற எல்லாமே உண்மைதான். ஆனால் அது நீங்கள் செய்யாமல் இன்னொரு ஆள் செஞ்ச தப்புக்காக நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறது அது ஒரு பெரிய டீல் தான். அது இது என்ன நடந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேமிலி ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் வந்து கனடாக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அவரோட ஒய்ஃப் ப்ளஸ் அவரோட அடல்ட் 2 பிள்ளைகள், மொத்தம் 4 பேர் இங்கே கனடாக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. மூவ் பண்ணின உடனே அவரோட ஒரு சொந்தக்காரால் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் இவருக்கு என்ன வர்றதுக்கு ஃபுல்லாக எல்லாம் ஹெல்ப் பண்ணி ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சொந்தக்காரால். ஓகே, இப்போ வந்த உடனே என்ன பண்ணிக்காங்க, கொஞ்சம் காலத்தில் இவர் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். எல்லாருமே டிரைவிங் லைசன்ஸ் G1 எடுத்து அதுக்கு பிறகு பேக் ஹோம் எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு என்னதால டிரெக்டாக G2 எடுத்துருக்காங்க. சிலாக்கள் G எடுத்து அந்த ஃபேமிலியே ஃபுல்லாக லைசன்ஸ் எடுத்துட்டாங்க. லைசன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு இப்போ இவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஓகே நம்ம தனியாக போய் இப்போதைக்கு கார் வாங்கக்குள்ள தனியாக நம்ம இன்சூரன்ஸ் போட்டால் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கூட வரும். ஏன்னா இப்போ நம்ம கனடாவுக்கு புதுசாக வந்திருக்கேங்கிறதால அதனால் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் ஒரு 5-10 வருஷமோ சம்திங் அவர் லைசன்ஸ் வச்சிருக்கிறாரு. அவரு கூட சேர்ந்து, அதாவது அவரோட இன்சூரன்ஸ் பாலிசியில் நம்ம எடுக்க போகிற காரையும் எட் பண்ணி நம்ம அவரோட இன்சூரன்ஸ் பாலிசியில் டிரைவராக போட்டு நம்ம இருப்போம்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டு எதுக்கெல்லாம் அவரோட வீட்டில் அவர் மேலே இருக்கிறார், அவர் சொந்தக்காரால் மேலே இருக்கிற இவங்க புதுசாக கனடாக்கு வந்த ஃபேமிலி கீழே பேஸ்மெண்ட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக அவர் அந்த சொந்தக்காரர் பாலிசியில் இவங்களும் ஒரு வாகனத்தை வாங்கி, அவரோட வாகனத்தோட இல்லை, இவங்க ஒரு வாகனத்தை வாங்கி அதை அவருக்கு 2வது வெஹிக்கிள் ஆட் பண்ணிட்டு இவங்க அதில் டிரைவராக போட்டு இருந்திருக்காங்க. இப்படி கொஞ்சம் காலம் இருந்துட்டு இருக்கக்குள்ள என்ன நடந்துருக்குன்னு சொன்னால், அவரும் வேணுண்டு செய்யலை, அவருக்கு என்ன நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் 1 இயருக்கு 2 இயருக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா போஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் கனடா போஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணாங்க நினைக்கிறேன். அந்த டைமில் அதாவது இவர் சொந்தக்காரர் பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதோ ஃபண்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அதாவது இன்சூரன்ஸ் பேமெண்ட் போகாமல் விட்டுருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் பேமெண்ட் போகாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களுக்கு வீட்டை லெட்டர் அனுப்புவாங்க, நாங்கள் உங்களோட பேமெண்ட் எடுக்க ட்ரை பண்ணினேன், பேமெண்ட் போகலை, ஸோ இந்த டேட்டில் நாங்கள் திரும்ப ரீஅட்டம் பண்ணுவோம், அந்த டைமில் பேமெண்ட்டை வைங்கன்னு சொல்லி உங்களுக்கு போஸ்டலில் இது அனுப்புவாங்க, என்ன லெட்டர் அனுப்புவாங்க. ஆனால் அது கனடா போஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிற டைமுங்கிறதால அந்த போஸ்டல் லெட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு வரலை. இவருக்கு வராதால இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்றே தெரியாமல் இவருக்கு பேங்க்ல ஃபண்ட் இருக்குதானே, அப்போ இன்சூரன்ஸ் பேமெண்ட் போகும் தானே, யாருமே ஒவ்வொரு சிலாக்கள் மட்டும்தான் இன்சூரன்ஸ் பேமெண்ட் டேட்டுகளை வச்சு நம்ம இன்சூரன்ஸ் போகுதான்னு சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அநேகமாக நாங்கள் செக் பண்ணுறல. இவங்க என்ன பண்ணிக்காங்கன்னு சொன்னால், இப்போ அவருக்கு இவங்களோட வாகனத்துக்கு சேர்த்து இப்போ அவர் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறதால அவருக்கு கேஷ் அனுப்புகிற அவர் பேங்க்ல இருந்தால் இன்சூரன்ஸுக்கு பேமெண்ட் போகிற மொத்தமாக ஒரு பேமெண்ட் மாதிரி. இப்போ அந்த கனடா போஸ்ட் பிரச்சனையால லெட்டர் வராதால அவங்களை யாருக்குமே தெரியா இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வேணும்னு செஞ்ச விஷயமும் இல்லை, இவங்க ஜஸ்ட் என்ன கனடா போஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணினது இவங்களோட பிரச்சனை இல்லை, ரைட்? அவங்க செஞ்ச மரத்தனத்தால இப்போ இவங்களோட இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிட்டு நான் பேமெண்டால அதுக்கு பிறகு எவ்வளோ காலத்துக்கு பிறகு தான் இவங்களுக்கு தெரிய வந்துருக்கு இன்சூரன்ஸ் இப்படி கேன்சல் ஆகிடுக்குது அது இதுன்னு சொல்லிவிடும். அதுக்கு பிறகு அவங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்க்கு ப்ரோக்கருக்கு கால் அடித்து திரும்ப இன்சூரன்ஸை இனிஷியேட் பண்ணி திரும்ப செய்ய போகக்குள்ள அவங்க சொல்லிக்காங்க, இனி நான் பேமெண்ட் இருக்கிறதால நீங்கள் இனி மந்த்லி பேமெண்ட் எல்லாம் பே பண்ணி இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது, இனி 1 ஷாட்டில் 1 இயர்க்கு பேமெண்ட்டை கட்டி போட்டு தான் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு யாருக்கு அவர் தெரிஞ்ச சொந்தக்காரர்களுக்கு சொல்லியிருக்காங்க. சொந்தக்காரர்களுக்கு சொன்னால் இப்போ ஆல்ரெடி 2 வாகனம் இவங்களோட குடும்பத்தில் இருக்கிற 3-4 டிரைவர் ப்ளஸ் அவரோட குடும்பத்தில் இருக்கிற 2-3 டிரைவர் 6-7 டிரைவர் சேர்த்து பெரிய ஒரு அமௌண்ட், அதாவது 1 இயருக்கு பே பண்ணி இன்சூரன்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் பெரிய ஒரு அமௌண்ட், ஓகே, மோர் தென் $10,000 மேலே போகிறதால அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பிறகு நான் தனியாக இன்சூரன்ஸை வச்சுக்கொள்கிறேன், நீங்கள் வேறு தனியாக இன்சூரன்ஸ் வச்சுக்கொள்ளுங்க, இப்படி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு இவங்க கேன்சல், நீங்கள் தனியாக போங்கன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிக்காரு,
அவர் 1 இயர் பேமெண்ட்டை பே பண்ணி அவர காருக்கும் அவர ஃபேமிலிக்கும் மட்டுமே எடுத்துட்டு இன்சூரன்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இவங்க என்ன செய்ய, ஓகே நீ அவருக்கு ஏதோ அன்ஃபார்ச்சுனேட் ஆகிட்டு இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எடுப்போம்னு சொல்லி போட்டு இவர் என்ன கண்டெக்ட் பண்ணியிருந்தார். இவரை கண்டெக்ட் பண்ண இவர் டேஸ் இவர் ஃபேமிலியில் 3 பேர் டேஸ் ரிப்போர்ட் இம்புல் பண்ணால் 3 பேர் டேஸ் ரிப்போர்ட்டில் நான் பேமெண்ட் இருக்கு. இப்போ நல்லா விலையும் கொள்ளுங்க, ஒன்டேரியோவில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில் நான் பேமெண்ட் ஒன்று வருதுன்னு சொன்னால் அது அந்த இன்சூரன்ஸ் பாலிசியோட ஓனருக்கு மட்டும் போகாது, அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் எத்தனை பேர் டிரைவர் ஆகிங்களோ அவ்வளோ பேர் டேஸ் ரிப்போர்ட்லேயே நான் பேமெண்ட் வரும். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த டேட்டில் உங்களுக்கு நான் பேமெண்ட் இருக்குது இந்த பாலிசியில். இந்த பாலிசி யார் கேட்டேன், இப்படி தான் இப்படி பெரியப்பாவோ தெரிஞ்ச ஒரு ஆள்ற பாலிசி, அவருக்கு இப்படி ஒரு கனடா போஸ்ட் அந்த பிரச்சனையால் இப்படி நடந்துட்டு இப்போ என்ன செய்யுது, அது எங்கட ஃபால்ட் இல்லை தானே, நாங்கள் இதில் செய்யலாம் தானேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நார்மலாக இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரூல்ஸ் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு பாலிசியில் நான் பேமெண்ட் ஒன்று இருக்கும், நான் பேமெண்ட்டுக்குள்ளே மல்டிபிள் டிரைவர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னால் அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எப்படி செய்ய சொல்லுவாங்கன்னு சொன்னால், திரும்ப நம்ம அங்கே கோட் செக் பண்ணக்குள்ள அந்த பாலிசி நேம்டு இன்சூர்டுக்கு மட்டும் நான் பேமெண்ட் கேன்சலேஷன் போட்டுட்டு மற்ற எல்லாருக்கும் அந்த கேன்சலேஷனை அதர் ரீசன் என்று சொல்லி போட்டுட்டு டிரெக்டாக அப்படி அதர் ரீசன் போட்டாலே உடனே அண்டர் ரைட்டர் அப்ரூவல் எடுத்தது பிறகு தான் பைண்ட் பண்ண விடும். அதுக்கு பிறகு நாங்கள் அண்டர் ரைட்டர்கிட்ட கால் எடுத்து என்ன நடந்துங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு பிறகு அண்டர் ரைட்டர் மனசு வச்சு ஓகே இவங்களோட பிள்ளை இல்லை, இது இன்னொரு ஆளோட பிள்ளை, நீங்கள் மந்த்லி பேமெண்ட் இவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி அவங்க மனசு வச்சா மட்டும்தான் இனி மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷன் பாசிபிள் ஆகும். இல்லைன்னு சொன்னால் இவங்களும் 1 இயர் பேமெண்ட் பே பண்ணி போட்டு தான் அப்புறம் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இது எல்லா கம்பெனிஸுக்கும் இல்லை, மோஸ்ட்லி. ஆனால் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு பாலிசியில் நான் பேமெண்ட் வந்துட்டு நான் பேமெண்ட்டில் எவ்வளோ டிரைவர்ஸ் இருக்காங்களோ எல்லா டிரைவர்ஸுக்குமே அவர் நான் பேமெண்ட்டால் தான் இந்த இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகினு சொல்லி இருக்கிற எல்லா டிரைவருக்குமே போட சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, யாரோ ஒரு ஆள் செஞ்ச பிரச்சனை, இதுக்கெல்லாம் இவர் சொந்தக்காராலையும் தப்பு இல்லை, அவருக்கு லெட்டர் வரல, ஓகே லெட்டர் வராமல் அவர் ஏதோ அவர் கவனிக்காமல் விட்டுட்டாரு. கனடா போஸ்டால அவங்க ஸ்ட்ரைக் பண்ணினதுக்கு அவருக்கு ஒன்று செய்யலாம், ரைட்? இப்போ யாரே ஒரு ஆளோட பிரச்சனையால இன்றைக்கு வரீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுல் ஃபேமிலியை சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறேன், எப்பயுமே இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள உங்களோட ஓன் நேமில் உங்களோட ஃபேமிலிக்கு மட்டும் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க பாருங்கள். இன்சூரன்ஸ் குறைய வரும், இது இன்னொரு ஆளுக்கு கூட சேர்த்து போட்டால் இன்சூரன்ஸ் குறைய எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளுக்கு கூட டிரைவராக போகிறாங்க. சில நேரம் சில ஆக்களோட இன்சூரன்ஸ் டேஸ் ரிப்போர்ட்டை எடுத்தா கிட்டத்தட்ட 3-4 பாலிசி ஆக்டிவ்ல இருக்கும். 3-4 பாலிசி ஏன் ஆக்டிவ்ல வச்சிங்கன்னா, இல்லை அது என் ஃப்ரெண்டோட கார்லையும் நான் டிரைவராக போட்டு வச்சிருக்கேன், என்ன சொந்த காரோட காரில் டிரைவராக போட்டு வச்சு, நீங்கள் அவரோட காரை டிரைவ் பண்ணுறியா, இல்லை அவர் சும்மா போட சொன்னார் நான் போட்டு வச்சுக்கணும், அவ்வளோ கேர்லெஸ் அவளை ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் ஆக்டிவாக டிரைவ் பண்ணாத ஒரு காருக்கு தயவு செய்து நீங்கள் பாலிசியில் டிரைவராக இருக்காதீங்க. ப்ளஸ் நீங்கள் ஓடுற காருக்கு நீங்கள் உங்களோட பேரில் இன்சூரன்ஸ் எடுங்க. ஏன்டா மனிதன் தவறு செய்யக்கூடியவன், நாளைக்கு இன்னொரு ஆள் செய்கிற தவறு உங்களோட வாழ்க்கையை ஃபுல்லாக பாதிக்கும். இப்போ இவங்களுக்கு நான் அண்டர் ரைட்டர்கிட்ட காட்சி எடுத்த நான் ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு நல்ல கோட் தந்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அண்டர் ரைட்டர் சொன்னார், இல்லை எல்லாருக்குமே இவங்க அவ்வளோ பேருக்குமே அவங்களோட பேரில் நான் பேமெண்ட்டை போடணும், ப்ளஸ் இவங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷன் பாசிபிள் இல்லை, ஃபுல் 1 இயருக்குரிய பேமெண்ட்டை பே பண்ணால் மட்டும்தான் இவங்களுக்கு நான் இன்சூரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லி அண்டர் ரைட்டர் சொல்லிட்டு வர வழி இல்லை. ஸோ இன்னொரு ஆள் செஞ்ச தப்புக்காக இன்றைக்கி இவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இவங்க கனடாக்கு வந்து புதுசு ஒரு இயர்லி பேமெண்ட் அந்த 3 டிரைவருக்கும் சேர்த்து இப்போ எவ்வளோ வருதுன்னு சொன்னால் $8,000 சம்திங் வருது. யோசிச்சு பாருங்க, $8,000 பே பண்ணினா மட்டும்தான் நீ ஒரு கார் ஓடலாம், மந்த்லி பேமெண்ட் எல்லாம் ஆப்ஷனே இல்லை. ஸோ இது மாதிரியான மடத்தனங்களை செய்யாமல் இப்போவே நீங்கள் வேறு ஏதாவது பாலிசியில் நீங்கள் தேவையில்லாமல் டிரைவராக இருப்பீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அவங்க இன்சூரன்ஸ் சொல்லி உங்களுக்கு டிரைவர்லேருந்து ரிமூவ் பண்ண பாருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர் 30+ கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுடைய இன்சூரன்ஸ் இன்னொரு 10-15 நாளில் முடிய போகுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் புதுசாக இன்சூரன்ஸ் எடுக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். என்ன கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி நல்ல ஒரு பெஸ்ட்டான கோட் ஒன்று உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணுவேன். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு வீடியோ எத்தனை லைக் இடிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். I'll get back to you. Bye.